Good evening students. உங்களுக்கு வந்து yesterday வந்து 11th chapterல ஒரு 2 பேஜ் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருந்தேன். இப்போ 11.5ல database structure அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா இதில் வந்து டேபிள்ஸ் கான்செப்ட் வரும். நான் நார்மலாக டேபிள்ங்கிறப்ப என்ன சொல்லுவோம், அதில் ரோ இருக்கணும் காலம் இருக்குன்னு சொல்லுவோம். The table is the entire collection of related data in one table. அதாவது ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் ஏதாவது ஒரு ரிலேட்டடாக இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா இந்த டேட்டாபேஸில் கான்செப்ட். ஸோ அப்போ இதில் எப்படி சொல்லுவாங்கன்னா இதில் வந்து டேபிள்ங்கிறத வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடுத்தது ரோங்கிறத டிப்பிள், காலம்ங்கிறத அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டாபேஸில் மட்டும் இதோட நேம் சேஞ்ச் ஆகும். டேபிள்ங்கிறது ரிலேஷன், ரோங்கிறது டிப்பிள், காலம்ங்கிறது அட்ரிபியூட்டுங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் காமிச்சிருக்காங்கப்பா. நம்ம ரோங்கிறது ட்ரிப்பிள்னு சொன்னோம், காலம்ங்கிறத உங்களுக்கு அட்ரிபியூட் சொன்னதை ஒரு ஏரா மார்க் கொடுத்து, காலம்ங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்டோட நம்பர், நேமு, ஏஜு, கிளாஸு, செக்ஷன்ஸ் இதெல்லாம் காலம் அட்ரிபியூட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அது ரோங்கிறது வந்து ஃபுல்லாகவே வரும். அந்த 1101 கண்ணன் 14 9 இது ஃபஸ்ட்டு ரோ ட்ரிப்பிள்ங்கிறது. ஸோ அதே போல் 5 ரோஸ் இருக்குது. இந்த ரோ காலம் சேர்ந்ததை ரிலேஷன் சொல்லி இதில் 11.1 ஃபிகரில் அந்த காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா மாடல். டேட்டா மாடல் அப்படின்னா ஸோ இதில் வந்து இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் வந்து 5 டேபிள்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா 5 டேபிள்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஹைரார்ச்சிக்கல் மாடல், செகண்ட் ஒன் ரிலேஷன், தேர்ட் ஒன் நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ இதில் 5 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹைரார்ச்சிக்கல் மாடல். ஹைரார்ச்சிக்கல்னால் உங்களுக்கு தெரியும், இதை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஐபிஎம். ஐபிஎம்னா இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது ஒரு பிஸ்னஸ் லெவலில் ஃபேமஸான ஐபிஎம் கம்பெனி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது 1 to many ரிலேஷன்ஷிப். ஒரு பேரண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய சைல்ட்ஸ் இருக்கலாம், சரி. ஆனால் அந்த சைல்ட்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு பேரண்ட் இருக்குது. அந்த மெயினில் தான் இந்த கான்செப்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளை கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். ஸ்கூல், கோர்ஸு, ரிசோர்ஸஸ். இப்போ ஸ்கூலுங்கிறது தான் பேரண்ட். அந்த ஸ்கூலுங்கிற பேரண்ட்டில் வந்து 2 சைல்டு, கோர்ஸ் இருக்கலாம், ரிசோர்ஸஸ் இருக்கலாம். அந்த கோர்ஸு இப்போ ரிசோர்ஸுங்கிறது இப்போ இங்கே கீழே வந்து பேரண்ட் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து சைல்டு வந்து தியரி லேப். ஸோ அப்போ ஒரே ஒரு பேரண்ட்டு தான், சைல்ட்ஸ் எத்தனை வேணால் இருக்கலாம். ஸோ அதுதான் இது எக்ஸாம்பிள். செகண்ட் ஒன் ரிலேஷனல் மாடல். ரிலேஷன் மாடலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து இஎஃப் கோட் இன் 1970 ரிலேஷன் மாடல். ஸோ இதில் வந்து மெயின் என்னென்னா ரிலேஷன்ஸ், ஒவ்வொரு டேபிளுக்குள்ளே உள்ள டேபிள் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஸ் கீயே யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளை பாருங்களேன். ஸ்டூடெண்ட் ஐடி நேமுங்கிறது ஒரு டேபிள். அடுத்தது ஸ்டூடெண்ட் ஐடி நேம் டீச்சருங்கிறது இது அனதர் டேபிள். இந்த 2 டேபிளையும் லிங்க் பண்ணி தேர்ட் ஒன்னாக ஒரு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடியும் இந்த டேபிள் உள்ள ஸ்டூடெண்ட் ஐடியும் சேர்த்து போட்டிருப்பாங்க. இங்கே ஸ்டூடெண்ட்டோட ஐடி வந்து 1, இந்த ஃபஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட் இது 1, மார்க்ஸ் மட்டும் அவங்க எக்ஸ்ட்ரா போட்டிருக்குது. ஸோ அடுத்தது இந்த டேபிளோட ஸ்டூடெண்ட் ஐடியோட ஃபஸ்ட்டு இதுவும் இந்த ஸ்டூடெண்ட்டோட செகண்ட் ஐடியும் லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்தது இந்த ஸ்டூடெண்ட்டோட தேர்டு ஒன்றும் இந்த ஸ்டூடெண்ட்டோட செகண்ட். ஸோ அதனால் இது இந்த ஃபஸ்ட் டேபிளுக்கும் இந்த செகண்ட் டேபிளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு தான் ரிலேஷனல் மாடல். நெக்ஸ்ட் ஒன் நெட்வொர்க் மாடல். நெட்வொர்க் மாடல் வந்து நெட்வொர்க் டேட்டாபேஸ் இஸ் எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் ஆஃப் ஹைரார்ச்சிக்கல் டேட்டா மாடல். த டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஹைரார்ச்சிக்கல் நெட்வொர்க் மாடலில் வந்து இந்த ஹைரார்ச்சிக்கல் மாடலில் சைல்டு ரெக்கார்ட் ஹாஸ் ஒன்லி ஒன் பேரண்ட் நோடு. அதே போல் தான் இருக்கும். இது எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் வந்து ஒரு சைல்டுக்கு ஒரே ஒரு பேரண்ட், ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி தான். ஆனால் இது வந்து நெட்வொர்க் மாடல். இப்போ ஸ்கூலுங்கிறது தான் பேரண்ட்னா அதோட சைல்டு லைப்ரரி, ஆஃபீஸ், ஸ்டாஃப் ரூம். இந்த சைல்ட்ஸ்க்கெல்லாம் ஒரே ஒரு பேரண்ட்டு தான் இருப்பாங்க. அடுத்தது இவங்க இப்போ பேரண்ட்டாக அந்த லைப்ரரி, ஆஃபீஸ், ஸ்டாஃப் ரூம் இருந்தால் இப்போ இவங்க லைப்ரரியோட பேரண்ட்டாக இருக்கிறப்ப சைல்டு ஸ்டூடெண்ட், இந்த ஆஃபீஸ் இருக்கிறப்பையும் இதோட
பேரண்ட் ஸ்டூடெண்ட், சைல்டு ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டாஃப் ரூமோட ஸ்டூடெண்ட். ஸோ அப்போ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு 3 பேரண்ட் இருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த ஹைரார்ச்சிக்கல் மாடலுக்கும் நெட்வொர்க் மாடலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அங்கே வந்து ஒரே ஒரு பேரண்ட்டுக்கு வந்து ஒரு சைல்டுக்கு வந்து பேரண்ட்டுக்கு வந்து எத்தனை ஒரு சைல்டுக்கு வந்து ஒரே ஒரு பேரண்ட்டு தான் இருக்க முடியும். ஆனால் அந்த பேரண்ட்டுக்கு எத்தனை சைல்டு வேணால் இருக்கலாம். இங்கே வந்து அந்த சைல்டுக்கு நிறைய பேரண்ட் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இதோட அந்த நெட்வொர்க் மாடல்ஸ் உள்ள ரிலேஷன்ஸ். இதில் பேரண்ட் வந்து நிறைய இருக்கும். ஸோ அடுத்தது வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். இது வந்து இஆர் மாடலுங்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இஆர் மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாருன்னா, அவரோட நேம்லேயே இது கொடுத்துருப்பாங்க. சென் இன் 1976 அப்படிங்குவாங்க. ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டாக்டருக்கும் உள்ள பேஷண்ட்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் மாடல் தான் இஆர் மாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் இஆர் மாடலில் என்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ டாக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாக்டர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நிறைய டாக்டர்ஸ் வருவாங்க. அதனால் பர்டிகுலர் வந்து ஐடி இந்த டிசீஸ்க்கு இந்த டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுறதுனால டாக்டர் ஐடி நேம் இருக்கும். அவங்க பார்க்குறாங்க டயக்னோசிஸ், பேஷண்ட்க்கும் பேஷண்ட் ஐடி நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ டாக்டருக்கும் பேஷண்ட்க்கும் இடையில் என்ன வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்களோ, ஸோ அந்த மாடல் ரிலேஷன்ஷிப் மெத்தடில் தான் இந்த இஆர் மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 5th ஒன் வந்து ஆப்ஜெக்ட் மாடல். ஆப்ஜெக்ட் மாடல்ஸில் வந்து இதில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னா, ஆப்ஜெக்ட் மாடல் ஸ்டோர் த டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட், அட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட், கிளாஸஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதில் வந்து கிளாஸஸும் இன்ஹெரிட்டன்ஸும் மெயினாக ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்து தான் உங்களுக்கு வந்து இந்த டெஃபினிஷன் புரியும். ஷேப்பு, ஏரியா, பேராமீட்டர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா, ஷேப்புன்னு எடுத்துட்டோம்னா அது வந்து நம்ம என்னென்ன மேக்ஸில் என்னென்ன ஷேப் வேணால் சொல்லலாம். சர்க்கிள், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் எது வேணால் சொல்லலாம். ஏரியாங்க பார்த்திங்கன்னா சர்க்கிளுக்கு வந்து ரேடியஸ் சொல்லுவாங்க, ரெக்டாங்கிளுக்கு வந்து லென்த்து பிரெத்து, ட்ரையாங்கிளுக்கு பேஸு ஹைட்டு. ஸோ இதுதான் இது ஏரியா பேராமீட்டர் கண்டுபிடிக்கிற மென்ஷர். ஸோ அதனால் இதில் வந்து ஆப்ஜெக்ட்டுங்கிறத அட்ரிபியூட்ஸ் வந்து டெஃபினைன் பண்ணுவாங்க. ரெக்டாங்கிள் பொறுத்தவங்கன்னா லென்த்து பிரெத்து. ஸோ அதை மென்ஷன் பண்ணி என்ன ஆப்ஜெக்ட், இப்போ ஏரியாங்கிறது ரேடியஸ் வரும், ரெக்டாங்கிள்ங்கிறப்ப லென்த்து பிரெத்து வரும். ஸோ இந்த மெத்தடை பேஸ் பண்ணி தான் இந்த ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ 5 டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. அதோட அந்த டெஃபினேஷன் கொடுக்கணும், அதில் வந்து இந்த பிக்சர் டயக்ராம் ஒன்று கொடுக்கணும், அது டேபிள் மாதிரி ஒவ்வொன்றே மென்ஷன் பண்ணி காமிக்கணும். ஸோ இதுதான் டேட்டா பேஸோட 5 டைப்ஸ் ஆஃப் மாடல். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ் யூசர்ஸ். இப்போ வந்து நிறைய டேட்டா பேஸ் யூசர்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து ஒவ்வொன்று பற்றியும் வந்து டேட்டா பேஸ் டைப்ஸில் பார்த்தா இதில் டிஃப்ரென்ஷியேட் டிபிஎம்எஸ், ஆர்டிபிஎம்எஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு அதோட ஃபுல் ஃபார்ம் டேட்டாபேஸ்னால் டிபிஎம்எஸ்னால் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆர்டிபிஎம்எஸ்னால் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா இது வந்து நேவிகேஷனல் மாடல். ஸோ இது வந்து ரிலேஷனல் மாடல். நேவிகேஷன் மாடல்னால் அதுக்கு பேர் என்னென்னா அது வந்து ஒன்று ஜாயின் பண்ணி இருக்கும். ரிலேஷனல் மாடல்னால் அது வந்து இந்த ஒரு டேபிளுக்கு இன்னொரு டேபிளுக்கு அதுவும் இணைக்கப்பட்ட மாடல் தான். இது வந்து அதோட ஜாயின் பண்ணி இருக்கும். டேட்டா ரிடன்டன்சி பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்கும், எக்ஸிட் இருக்கும், இதில் வந்து இருக்காது. அடுத்தது நார்மலைசேஷன் வந்து இதில் பண்ண முடியாது, இதில் பண்ணலாம். அடுத்தது டேட்டா ஆக்சஸ் வந்து இது மோர் டைமாக ஆக்சஸ் பண்ணும், இதில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். கீஸ் அண்ட் இண்டெக்ஸஸ்னால் இதில் இல்லை, இதில் இருக்குது. அடுத்து டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட்னால் இதில் வந்து நிறைய எரர்ஸ் வரும், இதில் வந்து எரர்ஸ் வராது, செக்யூராக இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ்னால் இது வந்து நான் சப்போர்ட் பண்ணாது, இதில் ஆர்டிபிஎம்எஸ் சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ இது அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் வந்து டேட்டாபேஸ் ஃபாக்ஸ் ப்ரோ சொல்லலாம். இதில் வந்து எஸ்கியூஎல் சர்வர், ஆரக்கிள், மைஎஸ்கியூஎல். ஸோ இது எல்லாமே இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இது தான். இதில் வந்து 5 மார்க்கில் கேட்டால் இதில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். உங்களுக்கு எது செலக்டிவாக இருக்கோ அந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ப்பா. 5 மார்க்கில் வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் ரொம்ப கேட்பாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் மாடலில் 1 to 1 ரிலேஷன்ஷிப் மாடல், 1 to many ரிலேஷன்ஷிப் மாடல், many to 1, many to many. இந்த கொஷின்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். இதில் ஒரு 5 மார்க் உங்களுக்கு கம்பல்சரி இருக்குது.
ஃபஸ்ட்டு 1-to-1 ரிலேஷன்ஷிப் மாடல்னால் ஒரே ஒரு என்டிட்டி வந்து இன்னொரோட ஒரே ஒரு என்டிட்டியோட மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் இருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிள் வச்சே பார்க்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட் வந்து 3 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இங்கே உங்களுக்கு தமிழ்ச்செல்வி, ஜெயபாண்டியன், சரோஜினி 3 பேர் ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா, அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாம் நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நிறைய இருக்காது. ஸோ அதனால தான் ஒரே ஒரு என்டிட்டி ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது தான் இது வந்து 1-to-1 ரிலேஷன்ஷிப் மாடல். நெக்ஸ்ட்டு வந்து 1-to-many ரிலேஷன்ஷிப் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1-to-many ரிலேஷன்ஷிப்பில் இன் 1-to-many ரிலேஷன்ஷிப் ஒன் என்டிட்டி இஸ் ரிலேட்டட் டு மெனி என்டிட்டிஸ். இதோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டிபார்ட்மெண்ட்டுன்னு எடுத்துட்டோம்னா, இப்போ கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டாஃப்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கலாம். கம்ப்யூட்டர் எடுக்கிறது ஒருத்தங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம், ஒருத்தர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுக்கலாம், ஒருத்தங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கலாம். அதனால் அவங்க நிறைய பேரோட கான்டாக்ட் இருக்குது. கம்ப்யூட்டர் பொறுத்த வச்சிங்கன்னா இப்போ 2 பேர்த்தோட கான்டாக்ட் இருக்குது. தமிழ்னு எடுத்திங்கன்னா 2 பேர்த்தோட கான்டாக்ட் இருக்குது. மேக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா 2 பேர். ஸோ இவங்க வந்து ஒன்று ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய பேர்த்தோட கான்டாக்ட் இருக்கனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து 1-to-many ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் ஒன் many-to-one ரிலேஷன்ஷிப். அதாவது இன் many-to-one ரிலேஷன்ஷிப் மெனி என்டிட்டிஸ் ரிலேட்டட் டு ஒன்லி ஒன். நிறையா ஸ்டாஃப் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இதில் இப்போ வந்து சுகன்யா, பாலா, வளர்மதி 3 பேர் இருந்தாலும் அவங்க 3 பேரும் என்னென்னா ஒரே ஒரு கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் கனெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே நிறைய பேர் இருக்காங்க, இங்கே வந்து ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கிறதுக்கு நேமு many-to-one ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் ஒன் many-to-many ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா, இவங்க வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் இப்போ கம்ப்யூட்டர் புக்லேயே பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் C++ இருக்குன்னு நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. அடுத்தது SQL, பைத்தான் நிறையா இருந்தீங்கன்னா, இப்போ இப்போ காலேஜ் லெவலில் போனீங்கன்னா C++ எடுக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்க, 2 பேர் இருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு மஞ்சுளான்னு ஒரு கேர்ளு, இங்கிட்ட ஒரு கலைவாணி. அதே கலைவாணி SQLையும் எடுக்குது, திரும்பி SQL ஸ்ரீதேவி. இவங்க வந்து அவங்களோட கனெக்ட் பண்ணுறாங்க மெனியோட, அவங்க இவங்களோட மெனியோட கனெக்ட் பண்ணுறாங்க. ரிலேஷன்ஷிப் தான் many-to-many ரிலேஷன்ஷிப். இந்த எக்ஸாம்பிளை வச்சே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கொஷின்ஸ் எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஒன் ரிலேஷன் அல்ஜிப்ரா. ரிலேஷன் அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணார்னா எட்ஜர் F கோடுங்கிறவர் IBMல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இதில் மேக்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ரேஷன்ஸ் 2 யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று செலக்ட்டுங்கிறது சிம்பிள் அந்த பை இந்த மாதிரி ஜிக்மான்னு சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட் சிம்பிள் பை. இதில் மேக்ஸில் யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன் வந்து யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ், கார்டீசியன் ப்ராடக்ட், எக்ஸ். ஃபஸ்ட்டு செலக்ட்டுங்கிற சிம்பிள் இந்த பை சிம்பிள் யூஸ் பண்ணுறப்ப இதில் செலக்ட் நீங்கள் வந்து டேபிள்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்க்குறீங்க. 2 டேபிள் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணோம்னா இந்த 2 டேபிள்குள்ளே செலக்டாக இருக்க ஐட்டம்ஸ் மட்டும்தான் இதில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதுதான் இது செலக்ட்டுங்கிறத ஆப்ரேஷன்ஸ்குள்ளே மெத்தட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு டேபிளில் வந்து ஸ்டூடெண்ட்டோட நேமையும் நம்பர், நேமு, கோர்ஸ், இயர் இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பிக் டேட்டா ஸ்டூடெண்ட்டோட அது மட்டும் வேணும், பிக் டேட்டா கோர்ஸ் உள்ளது மட்டும் எனக்கு வந்து செலக்ட் பண்ணி காமிங்கிறப்ப இல்லை பிக் டேட்டா எங்கே வருது, இங்கே ஒன்று வருது, இங்கே ஒன்று. ஸோ அப்போ அந்த ரோ மட்டும் உங்களுக்கு செலக்ட் பண்ணி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அடுத்தது ப்ராஜெக்ட்டுங்கிற சிம்பிளில் பார்த்திங்கன்னா இதில் வந்து திஸ் ப்ராஜெக்ஷன் எலிமினேட் ஆல் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் இன்டூ ரிலேஷன் பட் தோஸ் மென்ஷன் இன் ப்ராஜெக்ட் லிஸ்ட். ஸோ இதில் வந்து எதுனா எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்டு உங்கள் கோர்ஸில் வந்து ப்ராஜெக்ட்டு வெர்டிக்கல் சப்செட் மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகாது. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா பிக் டேட்டா 2 டைம்ஸ் வருது, அதனால் அது ஒரு பர்டிகுலராக ஒரே ஒரு இது மட்டும் எழுதியிருக்காங்க, R லாங்குவேஜ், பைத்தான் லாங்குவேஜ். ஸோ இப்போ அதில் வந்து டூப்ளிகேட் 2 டைம் வர்றதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் எழுதிட்டு அந்த கோர்ஸோடது மட்டும் கோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல கோர்ஸுங்கிறதப்ப அதை டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் விட்டு மற்றது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான்ப்பா இது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. இந்த டேபிளை கொடுத்துட்டு இதில் யூனிங்கிறப்ப இப்போ 2 டேபிள் கொடுத்து யூனியன் கொடுப்போம் சேர்த்து ஜாயின் பண்ணி எழுதிடும், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். டிஃப்ரென்ஸுங்கிறப்ப இப்போ 2 டேபிள் இருக்கிறதுல எது காமனாக இருக்கோ அது மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், செலக்டிவாக எழுதுறது தான் டிஃப்ரென்ஸ். இப்போ 2 டேபிள்லேயும் காமனாக இருக்கிறது வந்து பத்மஜா, இங்கேயும் பத்மஜா சேமாக இருக்குது, இங்கேயும் பத்மஜா. ஸோ அதுதான் காமனாக உள்ளது, நம்ம எடுத்து இந்த சைடு எழுதுவோம். அடுத்தது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்ப கிராஸ் ப்ராடக்ட் இஸ் 2ஐயும் வந்து கிராஸ் பண்ணி எழுதுறது உங்களுக்கு மேக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ 2 டேபிளையும் உள்ள டேபிள்ஸில் கிராஸ் பண்ணி எழுதுறது தான் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்.
டேபிள் ஏ இன்ட்டு டேபிள் பி. அப்போ எல்லாமே உங்களுக்கு ஜாயின் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் உள்ள டேபிள்ஸ், அந்த யூனியன், இன்டர்செக்ஷன், தென் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ரெண்டு டேபிளையும் சேர்த்து எழுதுகிறப்ப நம்ம ஹோலாக எல்லாமே தான் எழுதணும். டேபிள் ஏ ஃபுல்லாகவும் எழுதுவோம், டேபிள் பி ஃபுல்லாகவே எழுதுவோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகி காமிக்கும். ஸோ இந்த லெசன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.